ஜீ தமிழ்ல டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல கலக்கிட்டு இருந்த அண்ணா சீரியல்ல ரத்னா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த நடிகை சுனிதா விலகுனாங்க. அவங்க விலகுனதுக்கு அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது. இப்போ அந்த ரத்னா கேரக்டர்ல சுனிதாவுக்கு பதில் வேற யாரு நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல ரசிகர்களோட ஆதரவை பெற்று சூப்பரா போயிட்டு இருந்த சீரியல் தான் அண்ணா. இந்த சீரியல்ல மிர்ச்சி செந்தில் மற்றும் நித்யாராம் ரெண்டு பேருமே முதல் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. குடும்பங்கள் கொண்டாட கூடிய சீரியலா இது அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம அண்ணன் தங்கையோட பாசத்தை உணர்த்தக்கூடிய சீரியலாவும் மக்கள் மத்தியில ரொம்பவே பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில அண்ணா சீரியல்ல ரத்னா அப்படிங்கிற கேரக்டர்ல கதாநாயகனுக்கு தங்கச்சியா நடிச்சிட்டு இருந்த சுனிதா திடீர்னு விலகுனாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஒரு சில பர்சனல் ரீசன்னால இனிமே ஷூட்டிங் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனாலதான் இந்த சீரியல்ல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி சீரியல்ல இருந்து விலகுறதா சொன்னாங்க. இது அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்க கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த ரத்னா கேரக்டரை சுனிதா அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ சுனிதாவுக்கு பதிலா ரத்னா கேரக்டர்ல நடிக்கிறது புது நடிகையா கமிட் ஆகியிருக்காங்க. இப்போ அண்ணா சீரியல்ல ரத்னா கேரக்டர்ல ரீப்ளேஸ் ஆயிருக்கக்கூடிய நடிகை யாழினி. இந்த யாழினி ஏற்கனவே ஜீ தமிழ்லயே இதுக்கு முன்னாடி இவங்களும் பல சீரியல்ல பண்ணிருக்காங்க. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான ரஜினி சீரியல்லையும் தவமாய் தவம் இருந்த சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க யாழினி. இப்போ யாழினி தான் ரத்னா கேரக்டர்ல ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க அண்ணா சீரியலை விட்டு நடிகை சுனிதா விலகுனத பத்தியும் இப்போ அவங்களுக்கு பதிலா நடிகை யாழினி நடிக்க வந்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.